நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இட்லி ரவையில் செஞ்ச புட்டு தான். பழமும் வெல்லமும் கூட சேர்த்துருக்கேன். 1 கப்பு இட்லி ரவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு, தண்ணி கை பொறுக்கிற அளவு சூடு, ரொம்ப சூடெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே கிளறி கொடுத்துட்டே வாங்க. அப்படியே அது உறிஞ்சிக்கும். இப்போது ஒரு 3/4லேருந்து 1 கப் அளவு தண்ணி தேவைப்படும். 1 கப்பு ரவைக்கு மூடி போட்டு வச்சுருங்க. நேந்திர பழம் பழுத்தது துண்டுகள் போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்த்தீங்கன்னா, அந்த இட்லி ரவை எல்லாம் தண்ணியை உறிஞ்சிட்டு நல்ல மாதிரி சாஃப்டாக கொஞ்சம் உதிர உதிராக வந்துடும். ஒரு தேங்காய் மூடி அடியில் ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி எடுத்துட்டு, தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு, அதுக்கு மேலே பழத்துண்டுகள் ஒரு 2 ஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் பொடிச்ச வெல்லம் எவ்வளோ வேணுமோ ஒன்று சேர்த்துட்டு, அதுக்கு மேலே இந்த ரெடி பண்ணி வச்ச மாவு அதையும் போட்டு, கடைசியாக கொஞ்சம் கூட தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க. நான் அடியில் ஒரு கப்பு வச்சுருக்கேன் இந்த மூடிக்கு அடியில். இதை அப்படியே குக்கருக்குள்ளே வந்து ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டுடலாம். வெயிட் எதுவும் போட வேண்டாம். இப்போ 10 நிமிஷம் பொறுத்து திறந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுது. லேசாக தட்டினாலே உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி வந்துடும். இது இல்லைன்னா ஸ்டாண்டு கடைகளில் உங்களுக்கு கிடைக்கிறது, அதில் கூட உங்களுக்கு செஞ்சுக்கலாம். இப்போ சுவையான ஹெல்த்தியான புட்டு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.